ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிற ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி வச்சு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு 4 விசில் வச்சு எடுங்க. ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா திருவி வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா வடிகட்டிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் கொடுத்து எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதில் 4 ஏலக்காய் உள்ளார உள்ள விதைகளை மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 1.5 கப் மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதில் 1/2 ஸ்பூன் உப்பு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பில் 1 கப் வெள்ளத்தை நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் நல்லா திருவிட்டு நல்லா சேர்த்துட்டு இந்தமாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு இந்தமாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உருண்டைகளை மைதா மாவில் டிப் பண்ணி நல்லா ஹீட்டான எண்ணெயில் போட்டு சுடுங்க. சூப்பரான சுழியம் ரெடி. உங்களுக்கு மைதா மாவு வேணான்னா அரிசி மாவில் கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கூட சூப்பராக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.